வீட்டு எஜமானிகளுக்கு வணக்கம். என்னுடைய கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு. நம்ம வீட்டில் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் இல்லை இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ இதிலலாம் நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லா திங்ஸையும் நம்ம இதில் ஃபில் பண்ணும்போது என்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக டிசைனோடு நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்துட்டு நான் வந்து மசாலா எந்த மசாலா கொட்டியிருக்கேன்றதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நேமில் எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செல்லோ டேப்பில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கீழே இந்த மாதிரி ட்ராவில் வச்சுட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா இது மேலே நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா இது சைடில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட லுக்கும் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அழகாக நீங்கள் வந்து இதுக்காக ஸ்டிக்கர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இது ஹார்லிக்ஸ் பாக்ஸ் இதில் வந்து நான் இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் கட் அவுட்ஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதாமுக்கு பாருங்கள், பாதாம் மிக்ஸ், காம்ப்ளான். ஸோ இந்த மாதிரி நான் பல வகையான இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதில் கட் அவுட்ஸ்லேருந்து இதை நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாக்ஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இது அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் தேவையில்லை. இப்போ இது சப்ஜா சீட்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓகே. பட் இப்போ இந்த மாதிரி 2-3 வெரைட்டிஸ் சிமிலராக இருக்கும்போது பசங்களே யூஸ் பண்ணாங்க, இல்லை வீட்டில் யாராச்சும் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளையே கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களும் ஈஸியாக எடுத்துக்கலான்றப்ப இதை மாதிரி இருக்கும்போது இது அட்ராக்டிவாகவும் இருக்கும். இதுக்காக நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கீழே தூக்கி போடுற பாக்ஸ்லேருந்து அழகான கட் அவுட்ஸு நம்ம இதை அழகாக கட் பண்ணி இதில் செல்லோ டேப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் செல்லோ டேப் போட்டு யூஸ் பண்ணிடுவேன். பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு இது பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த செல்லோ டேப்பில் இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு அதோடு நம்ம இப்படி வச்சு அழகாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டன். ஸோ இந்த மாதிரி எவரெஸ்ட் பாவ் பாஜி மசாலா. ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த பிராண்டில் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. நல்லா இருக்குதுன்னா அகைன் நம்ம வாங்கிக்கலாம், நல்லா இல்லைன்னா நம்ம ரிப்பீட்டாக வாங்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு உங்களுக்கு ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.